வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மனவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மனவளக்கலை பற்றி தினமும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தற்செயல் விபத்துக்களிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு எளிய முறையை கற்றுத்தருவதாக சொல்லி கற்றும் கொடுக்கிறார். என்ன என்றால், நாம் வெளியில் செல்லும் போதும், நம்முடைய உறவினர்கள் வெளியில் செல்லும் போதும், நண்பர்கள் வெளியில் செல்லும் போதும், மனைவி மக்கள் யார் வெளியில் சென்றாலும் அவர்களுக்கு அருட்காப்பிட்டு அவர்களை வழி அனுப்பி வைத்தல் சிறந்த முறை என்று, பாதுகாப்பாக இருக்கும். அதாவது ஒரு சொல்லை ஒரு முறைக்கு பல முறை சொல்லும்போது அதற்கென்று ஒரு அதிர்வலை, வைப்ரேஷன் நிச்சயமாக உண்டு. அந்த அடிப்படையில் அருட்தந்தை அவர்கள் ஒரு அருட்காப்பிட்டு செல்லுதல் சிறப்பு என்று சொல்வார்கள். அடியேனும் எங்கு வெளியில் சென்றாலும் அந்த அருட்காப்பிட்டு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக என்று அருட்காப்பிட்டு செல்வது நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக விளங்கும் என்பதில் எந்தவித ஐயமும் கிடையாது. எப்படி காக்க காக்க கனகவேல் காக்க நோக்கன் நோக்கன் நொடியில் நோக்க என்று கந்தசஷ்டி கவசத்தை பாதுகாப்புக்காக சொல்லுகிறோமோ, அதே போல தான் இதையும் ஒரு முறைக்கு பல முறை சொல்லும்போது அதற்கென்று ஒரு வைப்ரேஷன் நிச்சயம் உண்டாகும். அது நம்மை பாதுகாக்கும் என்ற அடிப்படையில் தற்செயல் விபத்துக்களிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்வதற்கு இந்த அருட்காப்பிட்டு செல்லுமாறு அருட்தந்தை அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நாமும் அதை பின்பற்றுவோம் என்று சொல்லி, இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் அன்பர்கள், நண்பர்கள், மனவளக்கலை உறவுகளுக்கு அருட்தந்தையின் அருட்காப்பு, அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று குரு நினைவோடு வாழ்த்தி மகிழ்கின்றோம். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வர்ணம் இந்த விரைவில் திருமணம் நடைபெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். வேலைவாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள், பிள்ளைகள் இவர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் அமைய வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உடல்நலம் குன்றியிருப்பவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் அனைவரும் விரைவில் பூரண உடல்நலம் பெற வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் மனவளக்கலையில் இணைந்து உடல்நலம், உயிர்வளம், மனவளம், நட்பு நலம், ஆன்ம தூய்மை, இறை உணர்வு பெற குருவருளும் திருவருளும் துணை நிற்க வேண்டி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்த்து என்பதை அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து சொல்வார். அதை வைத்து பழைய பாடலின் ராகத்தில் ஒரு கவி, சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே, சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே, உள்ளமெல்லாம் வாழ்க வளமுடன் எனும் மந்திரத்தை சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே, பிள்ளை பிராயத்திலே பெரிய பெயர் பெற்றவரே, அன்னை தந்தையர்க்கு அறிவு விளக்கம் கொடுத்தவரே, சொல்ல சொல்ல இனிக்குதையா குருவே. முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும், கந்தன் என்றால் காந்தன் என்று வேதாத்ரியம் கூறும், உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாத்திடும் போது, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாத்திடும் போது அதன் உள்ளிருந்து வாத்துவது உன்னருளன்றோ குருவே, உன்னருளன்றோ குருவே, சொல்ல சொல்ல இனிக்குதையா வாழ்க வளமுடன் எனும் மந்திரத்தை சொல்ல சொல்ல இனிக்குதையா
குருவே. வாழ்க வளமுடன்.